குளோபல் சுமுத் ஃப்ளோட்டிலா தன்னார்வலர்கள் தடுத்து வைக்கப்பட்டு இருப்பது உலகளாவிய மனித நேயத்திற்கு முரணானது, மாமன்னர் கூறுகிறார். காசாவிற்கு மனிதாபிமான அடிப்படையில் நிவாரணப் பொருட்களை கொண்டு சென்ற குளோபல் சுமுத் ஃப்ளோட்டிலா தன்னார்வலர்களின் கப்பலை இடைமறித்து அவர்கள் அனைவரையும் தடுத்து வைத்திருப்பது உலகளாவிய மனித நேயத்திற்கு முரணானதாகும் என்று மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் தெரிவித்தார். குளோபல் சுமுத் ஃப்ளோட்டிலா தன்னார்வலர்களின் பணியில் மனிதாபிமானமும் மனித நேயமும் இருந்த போதிலும் அவர்களை இடைமறித்து சிறைப்பிடித்து இருப்பது உலகளாவிய மதிப்புகளுக்கு எதிரானதாகும் என்று மாமன்னர் வர்ணித்தார். முதியவர்கள், பெண்கள் மற்றும் குழந்தைகள் உட்பட பசியால் அவதிப்படுபவர்களுக்கு உதவுவதை நோக்கமாக கொண்டு தன்னார்வலர்களை உள்ளடக்கிய நிலையில் இந்த உன்னத பணி மேற்கொள்ளப்பட்டதாக மாமன்னர் விவரித்தார். மலேசியர்கள் உட்பட குளோபல் சுமுத் ஃப்ளோட்டிலா மனிதநேய குழுவில் ஈடுபட்டுள்ள தன்னார்வலர்கள் அனைத்துலக அரங்கிற்கு மனிதநேய செய்தியை கொண்டு சென்றதில் ஆபத்தையும் சவால்களையும் எதிர்கொண்டுள்ளனர். அவர்கள் உணவுப் பொருட்களை எடுத்து செல்லும் மனிதாபிமான பணியில் மட்டுமே ஈடுபட்டுள்ளனர். ஆனாலும் அவர்கள் தடுக்கப்பட்டு சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளனர். இது உண்மையிலேயே உலகளாவிய மனிதநேய அம்சங்களுக்கு எதிரானதாகும் என்று இன்று தமது முகநூலில் வெளியிட்டுள்ள செய்தியில் மாமன்னர் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.